பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். மதிப்பிற்குரிய மேஜர் முகுந்த் சார் இருந்தாருங்க. அவரோட அந்த ஆப்ரேஷன்ஸில் நானுமே வந்து இருந்திருக்கேன். இந்தியன் ஆர்மியில் அதர் ஸ்டேட்ஸ் சோல்ஜர்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கும் தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். இவ்வளோ கஷ்டம் இருக்கும்போது கூட அந்த யூனிஃபார்ம் போடும்போது வரும் பாருங்களா ஒரு ஃபீல், அதுக்கு ஈக்குவல் வந்து எதுவுமே இல்லை. அதனால் ஒரு ஆர்மி லைஃப்பில் வந்து என்டர்டெயின்மெண்ட், தனிப்பட்ட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து வேலையே கிடையாது. ஒபே த ஆர்டர். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறோம், அவங்க எங்கே போஸ்டிங் சொல்கிறாங்களோ அங்கே போகிறோம். ஸோ அங்கே இருக்கிற ஒவ்வொரு நைட்டுமே இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருப்போம். அதை காலையில் வரைக்கும் நம்ம வந்து இருப்போமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு தான் நாங்கள் இருப்போம். ஏன்னா அங்கே மற்ற கிராமங்கள்லாம் வந்து மிலிட்ரி இருந்தால் கூட என்னோடய ஊரில் யாரும் மிலிட்ரி கிடையாது. நான் ஒரு ஃபஸ்ட்டு மிலிட்ரி பண்ணி ஏன் நான் திரும்ப சொல்லுவேன்னா, அது எனக்கு வந்து ஒரு பெரிய, என்னைக்கு மேரேஜோ அதுக்கு முதல் நாள் தான் நான் வந்து வீட்டுக்கே வந்து ரீச் ஆகினேன். அது போவோமா போக மாட்டோமா, மேரேஜ் சொந்த மேரேஜ் இப்போ அட்டன் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடந்தது. பனிப்பொழிவில் மாட்டிக்கிட்டே இருக்கிறது, வெள்ளப்பெருக்கில் மாட்டிக்கிட்டே இருக்கிறது, இயற்கையான அந்த மாதிரி இருக்கிறதுல என்ன ஆகுதுன்னா, அவங்களோட பாடி, அவங்களோட உடலை கொடுக்கறதுக்கு நாங்கள் தான் போவோம், நாங்கள் தான் எடுத்துகிட்டு போவோம். ஸோ அந்த ஃபேமிலி வந்து ஒரு அழுவாங்கல்ல, அந்த அவங்க கேட்குற கேள்விக்கு வந்து நம்மளால் பதிலே சொல்ல முடியாது. Happy 80th Independence Day to all of you. ஸோ 1947லேருந்து இப்போ வரைக்கும் நம்மளோட ஃப்ரீடமாக இருக்கட்டும், நம்மளோட ப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும், அதுக்கு ரொம்ப பாடுபடுறது வந்து நம்ம ஆர்மி மேன், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம கூட ஒரு எக்ஸ் சோல்ஜர் இருக்கார், விஜயராம். ஹாய் சார். வணக்கம். எஸ், நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை நான் இன்னைக்கு பார்க்குறது as an ex army man-ஆ. ஸோ அப்படி நான் ரெஃபர் பண்ணுறப்போ how do you feel as an ex army man? How proud you feel? ஸோ ரொம்ப எப்படி சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஏன்னா இப்படி ஒரு பொசிஷனுக்கு நான் வந்திருக்கேன். ஒரு ஆசிய சோல்ஜராக ஆர்மி மேனாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப வந்து பெருமையாக இருக்குது. இப்போ இது என்னோட ஐடென்டிட்டியாக மாறும்பொழுது வந்து எனக்கு இப்படி சொல்ல முடியாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ முதலாவதாக வந்து இந்திய மக்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அண்ட் இப்போது நீங்கள் ஒரு எக்ஸ் ஆர்மி மேன் அப்படின்னு இருக்கிறப்போ, இப்போ பீப்புளாக இருக்கட்டும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களா இருக்கட்டும், எந்த விதத்தில் பாசிட்டிவாக உங்களை அணுகுவாங்க, எந்த நேரத்தில் உங்களுக்கு அது ஒரு நெகட்டிவாக மாறும்? அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்னது உங்களுக்கு? ஸோ இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தான், நெகட்டிவ்லாம் வந்து ரொம்ப கம்மி தான் வைங்களேன். இல்லைன்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ நமக்கு என்னென்னா, சின்ன வயசுலேருந்தே வந்து மிலிட்ரினாலே ஒரு பெரிய ஒரு ஹீரோயிசம் அந்த மாதிரி தான் பார்க்குறோம். அந்த யூனிஃபார்ம், பேட்ரியாட்டிக், அந்த யூனிஃபார்ம், அந்த துப்பாக்கி, ஸோ அப்படிலாம் பார்த்துட்டு தான் ஒரு இன்ஸ்பயர் ஆகி தான் நான் வந்து மிலிட்ரிக்கு போனேன். அப்படி பார்க்கும்போது மக்களுக்குள்ளேயும் வந்து அந்த அடிமனதிலிருந்தே அந்த தேசப்பற்று, மிலிட்ரிங்கிற ஒரு மரியாதை, நாட்டுப்பற்று இதெல்லாம் வந்து ஊறி போயிருக்கு. அப்படின்போது மரியாதைகள் தான் நிறையா இருக்குது. அது அதிகமாக எந்த மாதிரி நேரத்தில் அது அதிகம் வெளிப்படுது அப்படின்னா, இந்த மாதிரி வார் ஆயிடுச்சு, இல்லை ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு பெரிய இன்சிடெண்ட் ஆகிட்டு, அந்த மாதிரி டைமில் வந்து மிலிட்ரி வந்து போயிட்டு ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் வந்து அது வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக அது அமையுது. அதை பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பாசிட்டிவாக தான் இருக்குது, நெகட்டிவ்னால் ரொம்ப கம்மி தான். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்களே ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த கனவு எப்படி வந்தது? ஓகே, நம்ம ஆர்மியில் போய் சேரலாம் அப்படின்றது. ஓகே, எப்படின்னா இப்போது நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் ஒரு சின்ன கிராமம், புதுக்கருவாட்சி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துலேருந்து தான் வந்திருக்கேன் நான். மற்ற கிராமங்கள்லாம் வந்து மிலிட்ரி இருந்தால் கூட என்னோடய ஊரில் யாரும் மிலிட்ரி கிடையாது. நான் ஒரு ஃபஸ்ட்டு மிலிட்ரி பண்ணி ஏன் நான் திரும்ப சொல்கிறேன்னா, அது எனக்கு வந்து ஒரு பெரிய கண்டிப்பாக மகிழ்ச்சி, பெரிய வரலாறு. இதுக்கப்புறம் எனக்கப்புறம் நிறைய ஆர்மி மேன்ஸ் வந்திருக்காங்க, வருவாங்க. ஸோ அப்படின்னும்போது அந்த ஊருன்னும்போது நான் தானே ஃபஸ்ட்டு. ஸோ அது எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. ஸோ அதான் படிப்பு ஒரு பக்கம் இருந்தால் கூட ஆர்மி மேலே இருக்கிற ஒரு கிரேஸ், அந்த லவ் வந்து குறைவே இல்லை. ஸோ அப்படி படிச்சுட்டே வரும்போது ஒரு நாள் வந்து இங்கே சென்னையில் தான் செலெக்ஷன் வந்து வச்சாங்க. ஸோ அப்போது என்னென்னா பெரிய ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் இல்லை, ஊரில் இருந்து வந்ததுனால நமக்கு அந்த ஃபிசிக்கலாகவும் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்போன்றதுனால எக்ஸாம்ஸும் வந்து ஒரு நார்மல் லெவலில் தான் இருக்கும். ஸோ அப்படி இருந்து போனது தான். அதான் உள்ளுக்குள்ளே அந்த போகணும், அந்த ஆர்மிங்கிறதுனால ஸோ ஈஸியாக நான் என்னால் வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. போயிட்டு சர்வீஸ் பண்ணிட்டேன். அதே சமயம் நீங்கள் அங்கே போயிட்டு
எல்லாமே உங்களுக்கு வித்தியாசமா இருந்திருக்கும். ஏன்னா, வி நோ ஆர்மி ட்ரெய்னிங் வந்து ரொம்ப கடுமையா இருக்கும். அத எப்படி நீங்க கிராஸ் பண்ணீங்க? இல்ல வந்து ஒரு சமயத்துல ஐயோ! என்னால முடியல அப்படி ஆச்சா உங்களுக்கு? இல்ல. நீங்க கேட்கறது பிராக்டிகலான விஷயம் தான். அது எல்லாருமே ஃபேஸ் பண்ற விஷயம் தான். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், இங்க ஒரு ஜாலியா ஒரு ஃப்ரீடமா சுத்திட்டு இருக்கோம். ஒரு தமிழ்நாட்ல. ஸோ ஒரு டோட்டலி அது வந்து டிஃப்ரெண்ட்டான ஏரியா. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு எப்படி சொல்றது? லாங்குவேஜா இருக்கட்டும், அங்கத்திய கல்ச்சரா இருக்கட்டும், இல்ல உணவு பழக்கவழக்கங்களா இருக்கட்டும், நமக்கு டோட்டலி வந்து டிஃப்ரெண்ட். ஸோ நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். இந்தியன் ஆர்மில அதர் ஸ்டேட்ஸ் சோல்ஜர்ஸ் ஒர்க் பண்றதுக்கும், ஸோ தமிழ்நாட்டுல இருந்து போயிட்டு நம்ம ஒர்க் பண்றதுக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். நெறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. அதே சமயம் அங்க போகும்பொழுது இந்த சிக்கல், இந்த பிரச்சனைகளோட நம்ம போனா கூட, பட் அங்க போயிட்டு ஒரு எப்படி சொல்றது? ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலா இருக்கட்டும், இல்ல ஆஃபீசர் லெவலா இருக்கட்டும், இல்ல கமாண்டிங் கண்ட்ரோலா இருக்கட்டும், அங்க எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, சவுத் இண்டியன்ஸ் நெறையா இருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் வந்து தமிழ்நாட்டுக்காரங்க இருக்காங்க. நீ யோசிச்சு பாருங்களேன், ஒரு லாங்குவேஜே தெரியல. அங்க போயிட்டு அந்த லாங்குவேஜ கத்துக்கிட்டு, ஒரு கட்டத்தில நம்ம அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்டரா மாறிர்றோம். சொல்லிக் குடுக்க வாத்தியாரா மாறிர்றோம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அடாப்ட் ஆயிட்டு அதில போயிடுறோம். இது இன்னொன்னு என்னன்னா, நம்ம புடிச்சு தானே போறோம். ஸோ பரவால்ல. நீங்க இவ்ளோ கஷ்டம் இருக்கும்போது கூட, அந்த யூனிஃபார்ம் போடும்போது வரும் பாருங்களா, ஒரு ஒரு ஃபீல். அதுக்கு ஈக்குவல் வந்து எதுவுமே இல்ல. அதனால இந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள்லாம் அப்படியே வந்து மறைஞ்சு போயிரும். அது ஒரு ஓகே. நல்ல ஃபீலா தான் இருக்கும். ஆர்மி மேன்றப்போ என்னென்னலாம் மாரியான சாக்ரிஃபைசஸ் இருக்கும்? நம்ம எல்லாருமே பார்க்குறோம். ஒரு ஹீரோ இல்ல ஒரு நம்ப நம்ப பார்த்து இன்ஸ்பயர் ஆகுற ஒரு பெரிய லெவல்ல இருக்கிற பெர்சன்ஸ் எல்லாருமே ஒரு விதமான ஒரு சாக்ரிஃபைஸ தே வில் கோ த்ரூ சைலன்ட்லி. எக்செப்ட் நோபடி நோஸ். அந்த மாரி வாட் ஆர் த சாக்ரிஃபைசஸ் ஆர்மி மேன் ஃபேஸஸ்? கரெக்ட்டா சொல்லப்போனா எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஏன்னா, நீங்க வந்து ஒரு 18, 19 வயசுல போறீங்க. ஸோ அப்பதான் நம்ம வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் அந்த மாரி போவோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து டோட்டலா ஒரு 40 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 வருஷம் மினிமம் வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள தான் நம்ம ஒரு லைஃபே நம்ம வாழறோம் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நான் சொல்ற மாரி இந்த குடும்பத்த ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம குடும்பத்திலேருந்து தூரமா போயிடுறோம். ஸோ நமக்கு புடிச்ச விஷயங்கள் எது அந்த அது எப்படின்னா, ஒரு ஆர்மி லைஃப்ல வந்து என்டர்டெயின்மெண்ட் தனிப்பட்ட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து வேலையே கிடையாது. ஒபே த ஆர்டர். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்றோம். அவங்க எங்க போஸ்டிங் சொல்றாங்களோ அங்க போறோம். சியாச்சின் மாரியான, அருணாச்சல் மாதிரியான, ராஜஸ்தான் மாரியான இந்த மாரி எப்படி சொல்றது? அந்த அ கிளைமேட் சேஞ்ச் ஆகுற இடங்கள்ல எங்க சொன்னாலும் போயிறணும். அவ்வளோதான். இதில வந்து தனிப்பட்ட ஆளுக்கு வந்து ஒரு சாய்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அப்படி இருந்தாலும் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மள மாரி ஆட்கள் தானே அங்க எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட போயிட்டு நம்ம மிங்கிள் ஆயி ஒரு யூபி, பீகார், ராஜஸ்தான்காரங்க கூட சேர்ந்து, ஸோ அவங்களோட கல்ச்சர், அவங்களோட சாப்பாடு எல்லாம் போகும்பொழுது, அப்படியே போயிர்றோம். ஸோ சாக்ரிஃபைஸ் அப்படின்னா இது எல்லாம் தான் சொல்றேன். ஃபேமிலி ஆயிருச்சு. சொந்த விருப்பு, வெறுப்பு இது. இந்த மாரிலாம் நெறையா இருக்கு தான். உங்க லைஃப்ல ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான மொமெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படி ஏதாவது ஆர்மில இருக்கிறப்போ, இங்க ஃபேமிலியோட டைமோ, இல்ல ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி? நெறைய விஷயத்த மிஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் தான் அட்டெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படின்னா, நான் ஆர்மில 2003ல ஜாயின் பண்றேன். நான் சேர்ந்த உடனே ஒரு 1 இயர் கழிச்சு எங்க தாத்தா வந்து இறந்துட்டாரு, அப்பாவோட அப்பா. ஸோ அதுக்கு என்னால வர முடியல. ஸோ அது ஒரு விஷயம் ஆயிருச்சு. அது போக என்னோட இந்த வீட்ல நடக்கும் இல்லைங்களா, இயர்லி ஒன்ஸ் 2 வந்து ஏதோ ஒரு விசேஷங்கள் நடந்துக்கிட்டே அது எல்லாத்துக்கும் நம்மால வர முடியாது. ஸோ எனக்குமே மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. நான் அப்போ காஷ்மீர்ல ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஆர்ஆர்ல ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நான் பிஃபோரா பிளான் பண்றேன். 1 வீக் பிஃபோரா மேரேஜுக்கு போயிறணும் அப்டி சொல்லிட்டு. பட் அங்கத்திய அந்த கான்வாய்லாம் ப்ராப்ளம் இருக்கு. அங்கருந்து வர்றது, அங்கத்திய கிளைமேட் அந்த பனி பெய்யறதுனால வந்து ரோடு ஸ்லைடிங் ஆயிரும். ரோடு பிளாக் ஆயிரும். ஸோ அந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது, நான் என்னைக்கு மேரேஜோ, அதுக்கு நாள் தான் நான் வந்து வீட்டுக்கே வந்து ரீச் ஆகுனேன். அது போவோமா, போக மாட்டோமா, சொந்த மேரேஜ் அட்டெண்ட் பண்ணுவோமா, பண்ண மாட்டோமா, அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ அது ஒண்ணு. அது போக கூட ஒர்க் பண்ற கொலீக்ஸ் இருக்காங்க இல்லையா? வீரர்களுங்க. அவங்க நம்ம கண்ணு முன்னாடியே வந்து இந்த ஆப்பரேஷன்ஸ்ல வந்து இதுவாகுறது, அதெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஓகே. அது கண் கூட நீங்க கண்கூடா நடந்தது தான். நான் அது 2 தடவ நான் இந்த காஷ்மீர் மாரியான ஏரியாக்கள்ல வந்து ஒரு 2 வருஷம் 2 தடவ ஒர்க் பண்ணியிருக்கேன். மீன்ஸ் ஒரு 5 வருஷம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்ம ஏற்கனவே வந்து மேஜர் முகுந்த் சார் வந்து மதிப்பிற்குரிய மேஜர் முகுந்த் சார் இருந்தார் இல்லைங்களா? அவரோட அந்த ஆப்பரேஷன்ஸ்ல நானுமே வந்து இருந்திருக்கேன். அவர் வேற பட்டாலியன், நான் வேற பட்டாலியன். ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போது அவரோட இழப்பு, இந்த மாரி விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு ரொம்ப மறக்க முடியாத நிகழ்வுகள் தான். சொல்லிட்டே போகலாம். நெறைய இருக்கு.
இப்படி தான் இருந்தது. அண்ட் அத போய் ஃபேமிலிஸ் கிட்ட சொல்றதுமே வந்து ஒரு மாரி அது ரொம்ப மோஸ்ட் டிஃபிகல்ட்ன்னு நெனைக்கிறேன். நம்ம அத பார்க்கறத விட இந்த மாரி இவங்க நம்ம கூட இல்ல, இவங்க மறைஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கே ரொம்ப ஒரு கஷ்டமான சூழல். நம்ம எப்படின்னா, நாங்க வந்து இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஃப்ளட்டு நம்ம என்ன சொல்றோம், இந்த தீவிரவாதிகள் அட்டாக்ல இறக்குறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அத தாண்டி அத விட அதிகமா வந்து இந்த பனிப்பொழிவுல மாட்டிக்கிட்டு இறக்குறது, வெள்ளப்பெருக்குல மாட்டிக்கிட்டு இறக்குறது, இயற்கையான அந்த அது மாரி இறக்குறதுல என்ன ஆகுதுன்னா, அவங்களோட பாடி, அவங்களோட உடல குடுக்கறதுக்கு நாங்க தான் போவோம். நாங்க தான் எடுத்துட்டு போவோம். ஸோ அந்த ஃபேமிலி வந்து ஒரு அழுவாங்கல்ல, அந்த அவங்க கேட்குற கேள்விக்கு வந்து நம்மால பதிலே சொல்ல முடியாது. அப்படி ரொம்ப ஒரு நான் போயிருக்கேன் அந்த மாதிரி. எங்க ஹிமாச்சல் ஃப்ரெண்டு ஒருத்தன் இறந்துட்டாரு. அவரு பாடிய குடுக்குறதுக்காக போயிருக்கோம். ஸோ அந்த சிச்சுவேஷன்லாம் நம்மால கடந்து நம்ம வந்து வீரர் தான்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் சென்டிமெண்ட்டா அப்படி வரும்பொழுது, நம்ம எப்படி 20,000 ஃபீட்ல நில்லு, டியூட்டி பாருன்னா பார்த்துருவோம். தீவிரவாதிகள் கூட சண்டை போடணும்னா அதெல்லாம் போட்டுருவோம். அது பிரச்சனை இல்ல. பட் அந்த இழப்புன்னு போது அவங்க ஃபேமிலிய நம்ம ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. அதெல்லாம் கடந்து தான் வர வேண்டியிருக்கு. அது மாரியான விஷயத்துலலாம் கஷ்டமாயிருது. புரியுது. அண்ட் ஆஸ் ஒரு ஆர்மி மேனா, இங்க இப்ப நீங்க அங்க இல்லாம இங்க இங்க வந்து நீங்க இருப்பீங்கல்ல, ஹாலிடேவோ இல்ல இப்போவோ, இப்ப கரண்ட்டாவோ, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள வந்து கொஞ்சம் கோவப்படுத்துது, இல்ல அனாய் ஆகுது உங்களுக்கு? ஆ இல்ல நெறைய விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, ஸோ ஆர்மி அப்டின்னாலே டிசிப்ளின் ஒரு கண்ட்ரோலா நாங்களும் வந்து ஒரு ஜாலியா இருந்துட்டு போனோம் தான். பட் எங்கள வந்து ஆர்மி வந்து டோட்டலி வந்து மாத்திருது. இப்போ டர்ன் அவுட்டா இருக்கட்டும், இப்போ நம்ம போட்ட ஒரு ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் கூட அதுக்கு ஒரு ட்ரில் இருக்கு. ட்ரெஸ் போட்டா 3 பட்டன் தான் வெளியில தெரியணும் அப்படின்னு. ஒரு லேஸ் கட்டுறனா கூட அதுக்கு ஒரு ட்ரில் இருக்கு. இப்படி தான் கட்டணும் அப்படி. ஸோ அப்படியே ஒரு மோல்ட் ஆயிட்டு வருவோம். இங்க வந்து பார்த்தோம்னா, டோட்டலி வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். ஒரு அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கோவம் வரும். சரி ஏன் இப்படி இருக்காங்க மக்கள் கொஞ்சம் மாறணுமே அப்படி. அத நம்ம சொல்லும்பொழுது, நம்மள வந்து ஆர்மிக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம சொன்னாலே ஏத்துப்பாங்கங்கிறது கிடையாதுல்ல. பட் இருந்தாலும் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். அப்புறம் நம்மால முடிஞ்ச உதவிகள், இப்ப நான் மிலிட்டரிக்கு போயிட்டேன். சரி என் ஊர்ல இருந்து பசங்க இருக்காங்க, அடுத்தடுத்த பசங்க இருக்காங்க. அவங்கள வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணணும். அவங்களுக்கான தேவைகள் பண்ணி குடுக்கணும். அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருப்போம். பட் மக்களும் கொஞ்சம் புரிஞ்சு, தெரிஞ்சு கொஞ்சம் அவங்கள மாத்திக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனா அதே மாரி உங்களுக்கு என்னென்னலாம் சேஞ்ச் ஆயிருக்கு? பிஃபோர் நீங்க ஆர்மிக்கு போன உங்களையுமே, ஆஃப்டர் திஸ்னா எப்படி நீங்க மாறியிருக்கீங்க? எப்படின்னா, இப்போ ஜாலியா சுத்திட்டு இருந்த ஒரு பையன். டோட்டலி ஜாலியா இருந்தோம். ஏன்னா 12த் வரைக்கும் நமக்கு 12த் காலேஜ் ஜாலியா இருக்கும். அதுக்கடுத்து போயிட்ட பிறகு தான் நமக்கு வந்து உலகம்னா என்னன்னு புரியுது. ஆக்சுவலி என்ன சொல்ல போனா, நம்ம வந்து ஆர்மி பர்சன் ஃபேமிலிய விட்டு தூரமா இருக்காங்க. ஆனா ஆர்மி பர்சன மாரி லவ் பண்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க ஃபேமிலி சொல்றேன் நானு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வாழ்க்கையோட தத்துவமே புரியுது. அருமை. என்னடா அருமை! அந்த வேல்யூ அந்த ரிலேஷனோட வேல்யூவா இருக்கட்டும், இல்ல நம்ம ஊரோட வேல்யூவா இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டோட வேல்யூவா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி விஷயங்கள்லாம் அங்க போனதுக்கு அப்புறம் தான் ரியலைஸே பண்றோம். ஏன்னா வந்து அங்க எல்லாத்துக்குமே கஷ்டம். அப்பதான் நமக்கு தோணும், என்னடா அந்த மக்கள் வந்து எதுக்கே வந்து தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு, அடிச்சுக்கிட்டு போறாங்களே! லைஃப்ப வந்து நம்மள மாரி இப்ப எப்படின்னா, என்ன கூட்டின்னு போயிட்டு ஒரு 6 மாசம் ஊர்ல விட்டா நான் அப்படியே ஒரு ஆனந்தமா, ஒரு சந்தோஷமா இருப்பேன். ஆனா மக்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. குடும்பத்தோட இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பட் அத என்ஜாய் பண்றத விட்டுட்டு, தேவையில்லாத விஷயங்கள்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு, தலையில வச்சுக்கிட்டு, ஈகோ வச்சுக்கிட்டு, அப்படி இருக்காங்களே! அப்படின்ற மாரி தோணும். அண்ட் இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லா ஆர்மி பெர்சனோட லைஃப்லயும் ஒன்ஸ் இல்ல நெறைய தடவ தன்னோட உயிர் இப்ப இருக்குமா? இருக்காதா? அப்படின்ற ஒரு பயத்துல ஒரு ஆப்பரேஷன் போயிருப்பாங்க அப்படின்னு. அந்த மாரி உங்களுக்கு நடந்த கண்ண மூடுனா டக்குன்னு ஞாபகம் வர்றது எது? ஸோ அதான் அப்போ அது இந்த இன்சிடென்ட் எல்லாமே நம்ம ஆர்ஆர்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ராஷ்டிரிய ரைபிள்ஸ். அங்க தான் நாங்க வந்து ஒரு 2 வருஷம் டர்ன் ஓவர் அது. 2 வருஷம் நம்ம அங்க டியூட்டி பார்க்கணும். ஸ்பெஷலா போறது. ஸோ அங்க இருக்கிற ஒவ்வொரு நைட்டுமே இந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருப்போம். அதான் காலையில வரைக்கும் நம்ம வந்து இருப்போமா? அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட தான் நாங்க இருப்போம். ஏன்னா அங்கத்திய சூழலே வேறையா இருந்தது. இப்போ 2010, 2013 அந்த மாரியான டைம்லலாம் ரொம்ப டெரரிஸ்ட் அட்டாக் இருந்தது. ஸோ அப்ப தான் வந்து இந்த இந்த எல்ஓசின்னு சொல்லுவாங்க. லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒண்ணு. இப்போ ஐபி இன்டர்நேஷனல் பவுண்டரி இது மாரிலாம் சில விஷயங்கள் இருக்கு. அப்போ தான் வந்து நம்ம நாட்டுக்கும், அடுத்த அண்டை நாட்டுக்கும் நம்ம அப்படியே பேசிப்போம். அண்டை நாட்டுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு வந்து ஒரு வேலி போடுறாங்க. ம். வேலி போடும்போது இப்போ ஓரளவு நம்ம செக்யூரா இருக்கோம். அப்பதான் ஸ்டார்ட்டிங் டைம் நான் போன ம். அப்போலாம். அங்க நாங்க தான் வந்து அத ஸ்ட்ரக்சர் பண்ணணும். அத நாங்க தான் வந்து லைன் பண்ணணும். அப்படிங்கும்போது நெறைய சிக்கல்கள், நெறைய பிரச்சனைகள். நைட்டும் பகலும் அங்க போவோம், பண்ணுவோம். அவங்களுக்கு என்னன்னா, ஒரு
ஒரு பவுண்டரி போடும்பொழுது அவங்களுக்கு அண்டை நாட்டுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இது அவங்களுக்கு சிக்கலாகுது, பிரச்சனையாகுது. ஏன்னா அவங்க ஜாலியாக சுற்றிட்டு இன்ஃபில்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது அப்போது. இப்போ அதை நம்ம தடுக்கும்போது அவங்களுக்கு கோவம் வருது. அதை தகர்த்துக்கிறதுக்கு நிறைய ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் இருந்ததுனால, எனக்கு ஒவ்வொரு நைட்டுமே வந்து காலை வரைக்கும் இருப்போமா, இருக்க மாட்டோமா அப்படின்னு இருப்போம். அப்படி தான் இருந்தது. அது போக இந்த நமக்கு வந்து நம்ம ஜென்ரலாக தமிழ்நாட்டில் இருந்துட்டு போனால் அந்த கிளைமேட் பிரச்சனை நமக்கு ரொம்ப அதிகம். சும்மா நம்ம டிசம்பர்லேயே நார்மலான ஒரு ட்ரெஸ்ஸில் தான் இருப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா அப்போலாம் ஹெவி ஸ்னோஃபால் ஆயிரும். ஸோ அந்த பிரச்சனை, அது அப்புறம் அங்கே ஹை ஆல்டிடியூட், அதான் அந்த ஹை ஆல்டிடியூட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பனி பிரதேசத்தில் இருக்குது. அதுக்கான சில டிசீஸ்லாம் இருக்குது அங்கே. இந்த கை வந்து இதுவாகிறது, கால் வந்து ரேஷஸ் மாதிரி நிறைய விஷயங்கள், இந்த ஹெப்போ சொல்லுவாங்க, மூச்சு திணறல் வர்றது, அந்த மாதிரி விஷயமும் இருக்குது. ஸோ இதெல்லாம் கடந்து நான் 2 வருஷம் முடிச்சுட்டு வருவோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும். பட் இருந்தாலுமே அந்த நேச்சர் வேறு, நேச்சர் ஆஃப் டியூட்டியே வேறு அங்கே ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸில். அந்த ஃபீலு, அந்த அட்மாஸ்பியர் அப்படியே அதில் கலந்து நமக்கு தெரியாது, 2 வருஷம் ஓடி போயிடும். பட் இந்த மாதிரி ஆர்மியில் போகிற எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம், காலை வரைக்கும் நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படிங்கிறது. அதை தாண்டி தான் நம்ம வந்து அதில் ஜெயிச்சு வரோம், நமக்கான வெற்றியை நம்ம தேடி கொடுக்குறோம். ஓகே. அப்போ அந்த ரஷ்யா ரைஃபிள்ஸில் வந்து நீங்கள் செலக்ட் ஆனதுமே அது ஒரு ப்ராசஸ் தான் இல்லை? ஆமாம், அது வந்து எப்படின்னா அது ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் மாதிரின்னு வைங்களேன். ஸோ நம்ம பட்டாலியன்லாம் நம்ம ஒர்க் பண்ணுறோம், அது ஒரு தனி பட்டாலியன். அங்கே இருக்கிற யாரும் பர்மனெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. இங்கேருந்து தான் போயிட்டு அதை நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஸ்பெஷலாக வந்து உருவாக்குனது. இந்த மாதிரி தீவிரவாதிகள் நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த அண்டை நாடுகள், அது அதிகமாக ஜம்மு காஷ்மீரில் தான் இருக்குது அந்த இது. ஸோ ஸ்பெஷலைஸாக போகிற விஷயங்கள் அது. அங்கே போகும்போதே வந்து ஃபுல் ட்ரைனிங், அதுக்கான ட்ரைனிங் வேறு, அதுக்கான ட்ரெஸ்ஸிங், அதுக்கான எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ அப்படி போகும்போது ஒரு தெளிவாக தான் போவோம், சரி போகிறேன்டா. ஏன்னா இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்த சீனியர்லாம் சொல்லுவாங்கள்ல, நிறைய பேர் வந்து அதில் ஆப்ரேஷன்ஸில் போயிட்டு அவார்டு, இந்த மெடல் அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அது போக சில கதைகளும் நமக்கு சொல்லுவாங்க, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. அதெல்லாம் நம்ம உள் வாங்கிக்க வேண்டியதுதான். சரி நம்ம போகும்பொழுது நல்லா ஒர்க் பண்ணணும், போகணும் அப்படின்னு. ஸோ அப்படி போகிறது தான் அது. அதே சமயம் உங்களுக்கு ஹாப்பி மெமரிஸும் இருக்குல்ல அப்போ அங்கே இருக்கிற அந்த? ஆமாம், ரொம்ப ஹாப்பியான மெமரிஸ் என்னென்னா, இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய அடையாளம் கிடச்சிருக்கு. இப்போ நான் ஒரு ஆர்மி மேன், நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். ஆனால் என்னால் இன்றைக்கி நினச்சா கூட காஷ்மீரில் இருக்கிற ஒரு ஆள் கூட பேசலாம், ஸோ யூபியில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட பேசலாம், குஜராத்தில் இன்னும் பேசிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த பாண்டிங் இருக்குல்ல, அது நமக்கு ஒரு பெரிய தைரியத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கும். அது பெரிய லெவலில் இருக்கிற ஆட்களை தாண்டி அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எங்களை மாதிரி ஒரு ஆர்மி பர்சனுக்கு தான் கிடைக்குது. ஸோ அங்கே போகும்போது ஒரு ஸ்டேட்டை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு, அந்த மக்கள் கூட பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அங்கத்திய கல்ச்சரை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு, அங்கத்திய சாப்பாடு சாப்பிட்றதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ நம்ம வந்து கோடி ரூபாய் கொடுத்தா கூட நம்மளால் சில இடத்தெல்லாம் பார்க்க முடியாது நார்மல் பீப்புளால். ஆனால் அந்த இடத்துலலாம் வந்து எங்களால் போக முடியும். ஸோ அந்த மாதிரியான மெமரிஸ்லாம் நிறையா இருக்குது. ஓகே தான், போகும்போது கஷ்டப்பட்டு போனால் கூட, பட் அங்கே போயிட்டு அடாப்ட் ஆகிட்டு அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கிட்டு அங்கேயே ஜாலியாக ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப ஓகே ஹாப்பியாக இருக்கிற மாதிரிலாம் நிறையா பார்த்துருக்கோம் நாங்கள். ஸோ நீங்கள் சொன்னீங்க ஜாயின் பண்ணப்போ 2003லேருந்து ஜாயின் பண்ணீங்க. இப்போ நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்துருச்சு, ஏஐயா இருக்கட்டும் இல்லை ரோபோட்ஸாக இருக்கட்டும், நிறைய வந்துருச்சு. ஸோ ஹவு வில் பி த ஃபியூச்சர் இந்தியன் ஆர்மி? ஸோ ஓகே, சூப்பர். அப்போது நாங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது எல்லாமே வந்து மேனுவலாக இருந்துச்சு. மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுறது, மேனுவலாக போயிட்டு அப்படின்னு பேசிக் வந்து அப்படியே தான் இருக்கும். பேசிக் ட்ரில்லுன்னு ஒரு இருக்குது, ஆர்மினா இதுதான் அப்படின்னு இருக்குது, அது வந்து மாறாது. பட் யூஸ் பண்ணுற டெக்னாலஜிஸு, எக்யூப்மெண்ட்ஸு, வெப்பன்ஸு இதெல்லாம் வந்து மாடர்னைஸ் ஆகிடுச்சு. இப்போது பார்த்தீங்களா, லாஸ்ட்டாக நடந்துச்சு இல்லைங்களா இந்த அட்டாக், இந்த இப்போ லாஸ்ட்டாக நடந்த புல்வாமா அட்டாக், அது இதெல்லாம் பண்ணும்பொழுது அது வந்து நமக்கு இந்த ட்ரோன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ட்ரோன் அது மூலயமா வந்து நம்ம நிறைய சர்ச் பண்ணி தான் நம்ம அண்டை நாட்டோட அந்த இவங்களை வந்து அழிச்சது. இதெல்லாம் இப்போ நிறைய மாடர்னைஸ் வெப்பன்ஸும் வந்து இப்போது நல்ல வெப்பன்ஸ்லாம் வந்துருச்சு. ஃபஸ்ட்லேயும் இருந்துச்சு, இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஆர்மியும் வந்து சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்குது. அந்த மாடர்ன் கூட இவங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ நல்லாவும் இருக்குது. ஃபஸ்ட்லலாம் இந்த காஷ்மீர் மாதிரியான ஏரியாக்கள்லாம் வந்து நம்ம வந்து கண்காணிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ வந்து இந்த நிறையா இருக்குது, கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஆனால் அப்சர்வ் பண்ணவும் ஈஸியாக இருக்குது. அது நம்ம ஈஸியாக இருக்குது டெரரிஸ்ட்டை நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கும் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கும். அதே சமயம் யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? யங்ஸ்டர்ஸுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா,
இப்போ வந்து நிறைய வந்து டெக்னிக்கலாக வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுது. அதை வந்து நல்ல விதத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டு, மக்களுக்கு வந்து நல்லதை செஞ்சுக்கிட்டு, உங்களோட ஹெல்த்தை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, உங்களால் முடிஞ்ச இப்போ ஆர்மிக்கு போயிட்டு தான் நீங்கள் வந்து நாட்டை காப்பாற்றணுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. பட் அதை தாண்டி எல்லாரும் ஆர்மிக்கு போகிறது கிடையாதுல்ல. ஸோ இங்கே இருக்கிறோம், நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டு, நம்ம சுற்றி இருக்கிற மக்கள், இவங்களுக்கு வந்து நல்லது பண்ணுங்க, நல்லது செய்யுங்க அப்படிங்கிறது தான். ஸோ அது நாங்கள் போய் ஆர்மியில் பண்ணுறதுக்கு ஈக்குவல் தான் நீங்கள் இங்கே வந்து நல்லா பண்ணுறது. இப்போ லாஸ்ட்டாக இந்த போதை பழக்கம்லாம் நிறையா ட்ரக்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஸோ அதுக்கு அடிமையே ஆகாமல் ஹெல்த்து வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு கூட இருக்கிற மக்களுக்கு நான் தன்னால் முடிஞ்ச ஒரு உதவி செஞ்சுட்டு போகிறது தான் நீங்கள் வந்து ஆர்மிக்கு கொடுக்குற ஒரு மரியாதையாகவும் இருக்கும், சமூகத்துக்கு செய்கிற ஒரு நன்மையாகவும் இருக்கும். எஸ், அதே சமயம் தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நாங்கள் கூப்பிட்டோன்னே நீங்கள் வந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எஸ், நீங்கள் இவ்வளோ நாள் சர்வீஸ் பண்ணதுக்கும் சரி, இப்போ வாட் எவர் யூ கோயிங் டு டூ ஆன், ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங். ஓகேம்மா, ரொம்ப நன்றி. ஸோ ஸ்பெஷலாக என்னென்னா, இப்போ ஆர்மி அப்படின்னு சொன்னாலே இந்த ஆஃபீஸர்ஸ்னு ஒன்று, நான் சோல்ஜர், நான் விஜயராம், நான் ஒரு சோல்ஜர். பட் என்ன மாதிரியான ஒரு சோல்ஜரையும் கூப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயந்தான். ஏன்னா நம்ம ஆஃபீஸர் லெவலில் தான் இருப்பாங்க. பட் அதை தாண்டி சரி ஒரு சோல்ஜர் அவரை கூப்பிட்டு பேசணுங்கிற, அதுவும் எஸ்எஸ் மியூசிக் மாதிரியான ஒரு பெரிய நிறுவனத்தில், பெரிய சேனலில் பேச வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.